இது அருள், கருணை, காப்பு. மனிதர்களின் துயரை தன் துயரமாக எடுத்த தாயின் கதை இது. மரியம்மன் தோன்றிய வரலாறு. நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு கொடிய புனர்நோய் பரவியது. கிராமம் முழுவதும் மக்கள் வலியால் தவித்தனர். குழந்தைகள் காய்ச்சலில் விழுந்தனர், பெண்கள் அழுதனர், ஆண்கள் நம்பிக்கை இழந்து நின்றனர். அந்த கிராமத்திற்கு மருத்துவர் இல்லை, மருந்து இல்லை, உதவி இல்லை. ஒரு இரவு கிராமத்தின் எல்லையில் இருக்கும் வேம்பு மரம் கீழ் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் இருந்து ஒரு தாய் உருவம் மெதுவாக வெளிப்பட்டாள். வேம்புடன் ஒவ்வொரு இலைக்கும் உயிர் இருக்கும் போல அவளின் கண்கள் கருணையால் நிரம்பின. அவள் கூறினாள், இந்த நோயை நான் அழிக்க வந்திருக்கிறேன். உங்கள் தாய் நான், மரியம்மன். அம்மன் கிராமம் முழுவதும் நடந்து சென்றாள். தன் வேம்பு இலைகளைக் கொண்டு ஒவ்வொரு நோயாளியின் நெற்றியையும் தொடினாள். அந்த தொடுதலில் காய்ச்சல் குறைந்தது, வலி தணிந்தது, நோய் மறைந்தது. ஒரு இரவிலே கிராமம் முழுவதும் அம்மனின் அருளால் குணமடைந்தது. கிராம மக்கள் துன்பத்திலிருந்து மீண்டதும் அம்மனை வணங்கி கேட்டார்கள், அம்மா, நீ எங்களை என்றும் காக்க வேண்டும். அவள் ஆசீர்வதித்து சொன்னாள், நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் நோய் நெருக்கடி வராது. அந்த இடத்திலே ஒரு சிறிய மரியம்மன் சன்னதி எழுந்தது. இன்று அது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை மையமாக உள்ளது. நோய்க்கு எதிரான சக்தியும் ஆரோக்கியத்தின் தாயுமான மரியம்மன் இன்றும் மக்களின் வாழ்க்கையில் அருளாக ஒளி வீசுகிறாள்.